வெற்றி என்பது என்ன? மற்றவரை தோற்கடிப்பதா? நீங்கள் வெற்றி என்பதற்கு என்ன விளக்கம் தருவீர்கள்? இன்று உலக வரலாற்றை மாற்றி எழுதிய 2 பேராளுமைகளை பற்றிய கதைகளை தான் நாம் கேட்க போகிறோம். கிரேக்க கலாச்சாரம்தான் உன்னதமானதுன்ற கருத்தில் இருந்தவர் ஒருத்தர். இன்னொருத்தர் பல கலாச்சாரங்களையும் ஒருங்கிணைத்து புதிய கலாச்சாரத்தை கிரேக்க நாட்டில் உருவாக்க வேண்டுமென எண்ணியவர். அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட். உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக, உங்களை தேடி என் குரல் வடிவில். ஜென்புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கதையில் நம்ம 2 பெரிய ஆளுமைகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். ஒருத்தர் மிக சிறந்த ஆசிரியர், இன்னொருத்தர் மிக சிறந்த மாணவர். ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாபெரும் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், அவருடைய சிறந்த மாணவர் அலெக்சாண்டர். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அரிஸ்டாட்டிலிடம் கிரேக்க நாட்டில் உள்ள பல இளவரசர்கள் கல்வி பயின்றார்கள். அதில் மாசிடோனியா இளவரசரான அலெக்சாண்டரும் ஒருத்தர். அரிஸ்டாட்டில் ஒரு தடவை தன்னுடைய மாணவர்களோட ஒரு காட்டுப்பகுதிக்குள் போயிட்டு இருந்தாரு. அப்படி போன வழியில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ அந்த ஆற்றை நீந்தி கடக்கலாம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் அவருடைய மாணவர்களோடு சேர்ந்து ஆயத்தமாகிறார். அந்த நேரத்தில் அவருடைய சிறந்த மாணவர்களில் ஒருவரான அலெக்சாண்டர், குருவே சற்று பொறுங்கள், நான் ஆற்றில் நீந்தி சென்று சுழல்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சோதிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஆற்றில் நீந்தி சென்று வந்தார். வந்த பின்பு, குருவே தற்போது நாம் செல்லலாம், சுழல்கள் எதுவுமே இல்லை என்றார். இதை பார்த்ததும் அரிஸ்டாட்டில் கேட்டார், நான் ஆற்றில் நீந்தும் போது சுழலில் சென்று விட்டால் என்னவாகிவிடப் போகிறது? இதற்காக நீ ஏன் இவ்வளவு சிரமப்பட்டாய் என்று கேட்டார். அதற்கு அலெக்சாண்டர் சொன்னார், குருவே, இந்த அலெக்சாண்டர் சுழலில் சென்று விட்டால் என்னை போல 1000 அலெக்சாண்டரை உங்களால் உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் சுழலில் சென்று விட்டால் உங்களை போன்ற குரு எங்களுக்கு கிடைக்க மாட்டார். 1000 பேரை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க குருவை இழந்து விடுவோம் என்று கூறினார் அலெக்சாண்டர். ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கணும். சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு மாணவி ஒரு ஆசிரியையை தன்னுடைய காலணியை கழட்டி அடிக்கிறார். கைபேசியை தரவில்லை என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தில் ஈடுபட்டார் அந்த மாணவி. பார்க்கும் பொழுது நமது இந்த தலைமுறை எங்கு செல்கிறது என்ற கேள்விக்குறியே மனதில் நின்றது. இன்னைக்கு ஜென் நேரத்தில் அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் இந்த இணையோட அழகான 3 கதைகளை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். முதல் கதை, அறிவு என்னும் அரண்மனை. 3 வருடங்களாக உலகம் முழுவதையும் படையெடுத்து நடுநடுங்க செய்து கொண்டிருந்தார் அலெக்சாண்டர். ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய குரு அரிஸ்டாட்டிலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். மாணவனுடைய இந்த எதிர்பாராத வருகையை பார்த்து அரிஸ்டாட்டிலும் ஆச்சரியமடைந்தார். அலெக்சாண்டர் கேட்டார், குருவே, என்னை நீங்கள் உலகின் மிகப்பெரிய அறிஞராகவே வளர்த்தீர்கள். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி பதிலின்றி இருக்கிறது. இதை கேட்டதும் அரிஸ்டாட்டில் கேட்டார், என்ன கேள்வி அலெக்சாண்டர்? அலெக்சாண்டர் அதற்கு பதில் சொன்னார், நான் இந்தியா வரை வென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீரர்களும் அரசர்களும் என்னை மகாவீரர் என்று அழைக்கின்றனர். ஆனால் இரவில் எனக்கு தூக்கம் இல்லை. என்னுடைய உள்ளம் பயம் மற்றும் குழப்பத்தில் முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறது. இதை கேட்டதும் அரிஸ்டாட்டில் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தார். பிறகு தன்னுடைய மாணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறாரு. 2 பேரும் ஒரு பழமையான அழிந்த அரண்மனையை போய் அடைந்தார்கள். அரண்மனையை காட்டி அரிஸ்டாட்டில் சொன்னார், அலெக்சாண்டர், இந்த அரண்மனையை பார்த்தாயா? இது ஒரு காலத்தில் அறிவின் மையமாக இருந்தது. இங்கு நூல்கள், வாதங்கள், தத்துவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தன. ஆனால் ஒரு நாள் இந்த அறிஞர்கள் மத்தியிலேயே இழிவும் பேராசையும் புகுந்தது. யார் பெரியவன், யார் புகழ் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களிடையே மூண்ட சண்டை. அந்த அகந்தை இந்த
அரண்மனையை இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட்டது என்று கூறினார். உடனே அலெக்சாண்டர் கேட்டார், நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன குருவே? அதற்கு அரிஸ்டாட்டில் கூறியது, உன்னை கூட உனது அகந்தை ஒரு காலத்தில் சிதைக்கும். நீ உலகையே வென்றாலும் உன்னுடைய மன அழுக்கு நீங்கவில்லை என்றால் அந்த வெற்றிக்கு அர்த்தமே கிடையாது. வீரனுக்கு துணிவும் வேண்டும், ஆனால் நிதானமும் வேண்டும். அறிவும் வேண்டும், ஆனால் பணிவும் வேண்டும் என்று கூறினார் அரிஸ்டாட்டில். தன்னுடைய தவறு இப்போதுதான் அலெக்சாண்டருக்கும் புரிந்தது. அன்றிலிருந்து வெற்றிக்கு எது முக்கியம் என்பதை நன்றாக அறிந்து கொண்டான் அலெக்சாண்டர். இன்றைய இரண்டாவது கதை, வெற்றியின் விலை. அலெக்சாண்டர் தன்னுடைய படையோட சேர்ந்து ஆசியா முழுவதும் கைப்பற்றி வெற்றி நடை போட்டுட்டு இருந்தார். ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்றும் போதும் அவன் மகிழ்ந்தான். ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்பும் ஏதோ ஒரு மன நிம்மதி குறைந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அவனுடைய மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. நான் உண்மையில் வெற்றி பெற்றிருக்கிறேனா? இந்த குழப்பத்தோடே நேராக தன்னுடைய ஆசிரியரை சென்று நாடினான் அலெக்சாண்டர். அரிஸ்டாட்டில் ஒரு காடுகளினுடைய ஓரத்தில் அமைந்த ஒரு கல்லறையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அலெக்சாண்டர் தனக்கே உரிய வல்லமையுடன் வந்தாலும் குருவின் அமைதியை பார்த்ததும் அவனுடைய குரலும் மென்மையாக மாறியது. அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலிடம் கூறினான், குருவே, நான் பல நாடுகளை வென்றுவிட்டேன். ஆயிரக்கணக்கான மன்னர்கள் என்னுடைய காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள். ஆனால் என்னுடைய உள்ளம் மட்டும் அமைதி இல்லாமல் இருக்கிறது, ஏன்? அதற்கு அரிஸ்டாட்டில் சொன்னார், நீ என்ன இழந்தாய் என எண்ணுகிறாய்? அதற்கு அலெக்சாண்டர் கூறினான், ஏதோ ஒரு சுமை உள்ளத்தில் அடங்கியுள்ளது. சில நேரம் ஒரு நகரத்தை கைப்பற்றும் போது அந்த மக்களுடைய வேதனை என்னுடைய கனவில் வருகிறது. அரிஸ்டாட்டில் எதுவும் சொல்லவில்லை. கையிலே ஒரு குச்சியை எடுத்தார். தரையிலே ஒரு வட்டம் போட்டார் அந்த குச்சியை வைத்து. இந்த வட்டம்தான் உன்னுடைய ஆட்சி. இப்போது இது உன்னால் நிரம்பியுள்ளது. ஆனால் உன்னுடைய உள்ளம். அவர் மற்றொரு வெறும் வட்டம் வரைய அதன் நடுவில் ஒரு புள்ளியை மட்டும் வைத்தார். உன்னுடைய உள்ளம் இதுதான், வெறும் புள்ளி. நீ வெளியே இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நிரப்பினாய். ஆனால் உன்னுடைய உள்ளத்தை நிரப்புவதற்கு மறந்துவிட்டாய். இதை கேட்டதும் அலெக்சாண்டர் பார்வையை கீழே தாழ்த்தினான். அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் குருவே? அலெக்சாண்டருக்கு அரிஸ்டாட்டிலின் பதில், ஒரு மன்னன் என்பவன் எல்லாரையும் வெல்லக்கூடிய வீரன் மட்டுமல்ல, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசையையும் கோபத்தையும் வெல்லும் ஆளுமை படைத்தவன்தான் உண்மையான மன்னன். பிறருடைய விழிகளிலே நீ சக்கரவர்த்தி தான் என்றாலும் கூட உன்னுடைய பார்வையில் நீ தவறாக இருந்தால் அதுதான் நிஜ தோல்வி என்று கூறினார் அரிஸ்டாட்டில். அலெக்சாண்டர் அந்த நாள் முதல் தன்னுடைய வெற்றிகளை மட்டுமில்லாமல் தன்னுடைய மன உணர்வுகளையும் பதிவு செய்ய தொடங்கினான். தன்னுடைய வீரர்களுக்கு மனநலத்தை பேணக்கூடிய திட்டங்களையும் ஏற்படுத்தினான். பின்னாளில் அவனை பற்றிய வரலாற்று நாவல்கள் அலெக்சாண்டரை மனநல சக்கரவர்த்தி என்றும் குறிப்பிடுகின்றன. உண்மையில் வெற்றி என்பது மற்றவர்களை வீழ்த்துவது மட்டும் கிடையாது. உண்மையான வெற்றி என்பது நம்முள்ளே இருக்கக்கூடிய இருட்டை கொளுத்தி ஒளி பரப்புவதுதான். இப்போது மூன்றாவது கதைக்குள் போவோம். மூன்றாவது கதையின் தலைப்பு உண்மையான வெற்றி. உலகத்தை வெல்லக்கூடிய கனவில் இருந்தான் இளவரசன் அலெக்சாண்டர். தன்னுடைய குருவான அரிஸ்டாட்டிலிடம் ஒரு கேள்வி கேட்டான். குரு அவர்களே, உலகத்தை வெல்வது என்னுடைய இலக்கு. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எதை செய்வது சிறந்தது? இதை கேட்டதும் அரிஸ்டாட்டில் சிரித்தார். பிறகு அவனிடம் கேட்டார், உலகத்தை வெல்வது என்றால் என்ன? நீ வெற்றி பெறும் தருணத்தில் உன்னுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்குமா? அலெக்சாண்டர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தான். நான் வெற்றி பெற்ற பிறகு சாந்தமாக வாழலாம் தானே என்று கூறினான் அரிஸ்டாட்டிலிடம். அரிஸ்டாட்டில் மெதுவாக நடந்து அருகில் இருந்த ஒரு கிணற்றின் பக்கத்திலே போனார். இங்கே பார், இந்த கிணற்றில் நீர் நிறைந்திருக்கும் போது அது அமைதியாக இருக்கும். ஆனால் அதை அசைத்தால் குழம்பும். மனமும் அதுபோலதான்.
நீ உலகத்தை வென்றாலும் உன்னுடைய உள்ளம் குழம்பியதாக இருந்தால் அது வெற்றி அல்ல. இதை கேட்டதும் அலெக்சாண்டர் பயந்து விட்டான். உடனே பயத்தோடே அரிஸ்டாட்டிலிடம் கேட்டான், அப்படியென்றால் உண்மையான வெற்றி என்றால் என்ன குருவே? அதற்கு அரிஸ்டாட்டில் பதிலளித்தார், உலக நாடுகளை வெல்வது மட்டும் வெற்றி அல்ல, உன்னுடைய உள்ளத்தையும் வெல்ல கற்றுக்கொள். கோபத்தை, பேராசையை, பயத்தை, அறியாமையை வெல்வதுதான் உண்மையான உலக வெற்றி என்று கூறினார் அரிஸ்டாட்டில். அந்த நாளிலிருந்து அலெக்சாண்டர் தன்னுடைய மனதையும் கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடத் தொடங்கினான். அரிஸ்டாட்டில் சொன்னதும் சரிதான். இந்த உலகத்தை வெல்லணும்னா அதுக்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை வெல்லணும். உண்மையான வெற்றி அப்படின்றது வெளியில் உண்மையாக கிடையாது, நம்ம உள்ளதான் இருக்குது. இன்றைக்கு கேட்ட இந்த 3 கதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான கருத்துகளையும் எனக்கு பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள். அந்த பெல் சிம்பலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எப்போ காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம், நிறைந்திருப்போம். நன்றி.